ஹலோ வியூவர்ஸ், இதுதான் எங்களுடைய கிச்சன். இப்போ இந்த கிச்சன் டூர் தான் நான் போகிறேன். எங்களுடைய கிச்சன் இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. நான் சமையல் முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். உடனே க்ளீன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சமையல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதனால் எப்படி இருக்குது பாருங்கள் கிச்சன். இப்போ இதை நான் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ டீப் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி டீப் க்ளீன் ரொம்ப வீடு குப்பையமாக பொருள் அங்கங்கே இருந்ததுன்னா நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும், எப்படி வேலையை ஆரம்பிக்கிறதுன்ட்டு. அதனால் அப்படியே ஸ்டக் ஆகிடுவோம். அதுக்காக இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா கவுண்டர் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நேற்று ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி தேவையான பொருட்களை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் எடுத்து போட்டேன். நல்லா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் இப்போ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சைடில் இந்த டேபிளெல்லாம் நகர்த்திட்டு சுத்தமாக இந்த ஒட்டையெல்லாம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம மோஸ்ட்லி புழங்குற இடம் கிச்சன் தான். ஏன்னா காலமே ஏஞ்சி காஃபி போடுறதுலேருந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் இந்த மாதிரி எது ரெடி பண்ணாலும் நம்ம கிச்சன் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி இருக்கணும். அப்போ நம்ம 24 ஹவர்ஸ் கிச்சனில் இருக்க மாதிரி தான் கணக்காகுது. அப்படி இருக்க பட்சத்தில் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நமக்கும் மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதோட நல்ல குட் வைப்ரேஷன் வரும், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்போ இந்த மாதிரி நம்ம அப்படி அப்படியே விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும். அதனால நம்ம எப்பயுமே முடிஞ்ச அளவு வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. டீப் க்ளீன் எப்போது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நான் இந்த ஷெல்ஃபெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மளிகை ஜாமான டப்பாங்களெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் தொடச்சி வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளெல்லாம் மளிகை ஜாமான் வைக்கக்கூடாதான். கண்ணாடி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம் இல்லை பீங்கான், அப்படி இல்லைன்னா மரம் வுட்டில், ஆனால் கண்ணாடியில் தான் வைக்கணுமா. அதனால் கண்ணாடி தான் நான் வாங்கினாதான். கண்ணாடி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப விலை அதிகம். கண்ணாடி கண்டெய்னர்லாம். அதனால் ஒன்றா வாங்கலாம். 1 2 மீஷோவில் ஆர்டர் பண்ணால் விலை கம்மியாக தான் இருக்கும். ஒன்றா வாங்கலான்ட்டு இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். இப்போ இதையே நம்ம உப்பெல்லாம் இந்த மாதிரி பீங்காலே இல்லைன்னா மரத்தில் தான் வுட்டில் தான் போடணும். உப்பெல்லாம் புளியும் உப்பும் பக்கத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் புளியை அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். முதல்ல கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். எண்ணெய் வச்சுக்கிட்டு எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இதையும் கழுவணும். இதை கழுவிட்டு வரேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இந்த ஆயில் இதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். லூஸில் இந்த இதில் தான் வாங்குவோம், பாக்கெட் ஆயில் தான் வாங்குவோம். அது நான் ஒரு ஊற்றி வச்சுப்பேன். இது ஒரு ஓரமாக வச்சிட்டேன்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த எண்ணெயெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன். நம்ம எப்போவுமே எண்ணெய் டைம் கிடைக்கும் போது பாட்டிலில் ஊற்றி வச்சிடணும். வடை செய்த எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இதில் இருக்க எண்ணெயை கொஞ்சம் வடிச்சிட்டு அப்போ தான் இந்த பாட்டிலில் வடிய வைக்கணும். அதுக்குள்ள இதை க்ளீன் பண்ணணும். இது சும்மா கொஞ்சம் பேராஷூட் எண்ணெய், சின்ன தேங்காய் எண்ணெய். இப்போ நான் இதை நல்லா கையோடு தொடச்சி
நம்ம இந்த மாதிரி எப்பவும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கும்போது இதில் நான் செய்த தேங்காய் பால் சாதம் இருக்குது. இதில் எடுத்து ஓரமாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்டாக க்ளீன் பண்ணிட்டு போனால் க்ளீன் ஆகிடும். சமையல் பண்ணிட்டு மீந்த எண்ணெயை இதில் ஊற்றி வச்சுப்பேன். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் வச்சுட்டேன். இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளீன் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த ஷெல்ஃப் இங்கே வச்சுட்டேன். இதில் வந்து நான் டம்ளர் வச்சுருக்கேன். என்கிட்ட டம்ளர், இந்த கப்பு இதெல்லாம் வந்து ரிலேஷன் வந்தாங்கன்னா இதில் கப்பில் காஃபி கொடுக்கலாம். அதனால் இது தேட முடியாது. அதனால் நான் இந்த புழங்குற இடத்துல வச்சுருக்கேன். அடுத்தது இது செய்த நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் இதையும் இங்கே வச்சுக்கிறேன். இப்படியே நம்ம ஒரு பாட்டாக பிரிக்கிட்டு இப்போ அந்த சைட் க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ அப்படியே பக்கத்தில் அப்படியே பண்ணேன். லைட்டாக எப்பவுமே மேலே தான் வைப்பேன். இந்த பால் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இதில் இருக்கிறது அப்படியே நகர்த்திட்டே எடுத்துகிட்டு போயிடணும். குப்பைகளெல்லாம் அப்படியே நகர்த்திட்டே எடுத்துகிட்டு போயிடணும். அதே டைமில் ஸ்டவ்வையும் நல்லா குறைச்சிடும். நம்ம ஸ்டவ் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு போடுறதே இந்த ஸ்டவ் தான். இது இல்லைன்னா நம்மளால் சமைக்க முடியாதுல்ல. அதனால் இதை நம்ம முடிஞ்ச அளவு சுத்தமாக வச்சுக்கலாம். டைம் கிடைக்கும் போது க்ளீன் பண்ணலாம். டைம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் செய்து தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளுடைய விருப்பம்தான். நமக்கு வந்து சுத்தமாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு எப்போவுமே எதுனா க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஒரு பொருளாக நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இதை க்ளீன் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷெல்ஃபில் நான் வந்து இந்த பாட்டு, இந்த மண்ணில் பண்ணது வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அப்படியே மண்ணாக விழுது. இந்த பாருங்க, சுடாத டம்ளர் போல் மண் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு வேறு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு பதில் இதெல்லாம் எதுனா செடிக்கு வச்சுக்கலாம், குட்டி செடிங்க வளர்க்குறதுக்கு. இப்போ இது வந்து நான் மீஷோவில் வாங்கின ஸ்டாண்டு. இதுக்கு பேக்கில் வந்து ஒட்டுறது வரும், அது பிஞ்சிருச்சு. அதனால் நான் இதில் வச்சுக்கிறேன். சரி, எலிஃபண்ட் இருக்கே, அதனால் எலிஃபண்ட் இருக்கனால வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே கூட எடுத்து நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். நேற்று தான் சிம்னிலாம் க்ளீன் பண்ணேன். அதனால் இப்போ பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை, இங்கே அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஒரு எண்ணெய் பிசுக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஷீட் என்ன போட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்பூன் எல்லாம் நான் வந்து இப்போ இதை தொடச்சிட்டு இங்கே வைக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அங்கங்கே கொஞ்சம் இப்படி ஃப்ளவர்ஸ்லாம் வைப்பேன். எனக்கு பிடிக்கும் ஃப்ளவர்ஸ் வைக்கிறது. இது வந்து இப்போ இதை பற்றிக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம வேறு பாத்திரத்தில் தான் வைக்கணும். வரேன். இப்போ நான் அதை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்லேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த இது நான் அப்படியே உதிருது மண்ணாக. அதனால் இதில் வந்து நான் ஒரு குட்டி குட்டி செடிங்க வைக்கலான்னு பார்க்குறேன். செடிங்கன்னா இந்த பட்ரோஜெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் வச்சு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதனால் இதை எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். இப்போ இந்த எலிஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நல்லா தொடச்சிக்கிடணும். இது இந்த எண்ணெய் பிசுக்கு ஆகுது. அடுப்பாங்கரையாண்டு இருக்கனால எண்ணெய் பிசுக்கு ஆகுது.
அதனால் இதையும் நல்லா தொடச்சிட்டு வைக்கணும். கழுவுனாலும் இருக்கு. இந்த இது எனக்கு விட மனசு இல்லை, இந்த எலிஃபெண்ட்டு. அதனால தான் நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். சும்மா வைப்போம், நமக்கு பிடிச்சிருக்கு வைப்போம். இப்படி வைப்போம். இது க்ரீன் இப்படி வைப்போம். அடுத்தது இது இங்கே. இப்போ இங்கே வந்து வெயிட்டு, இந்த லைட்டரு இதெல்லாம் நம்ம எப்போவுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். லைட்டர்லாம் நம்ம கண் எதிர்க்கே வைக்கணும். அடிக்கடி காணாமல் போகிறது லைட்டரு, வெயிட்டு இதெல்லாம் தான். இப்போ இப்படியே தொடச்சிட்டு குப்பையை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது பாருங்க, இனிமேல் இந்த விட இவ்வளோ தூரத்துக்கு அந்த க்ளீன் பண்ணி இப்போ நான் இருக்கிறேன். இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவும், அவ்வளோதான் வேலை. இப்போ நான் இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுடணும். இந்த வெண்டைக்காய் வந்து சமையல் பண்ணணும்னு எடுத்து வச்சேன். சமையல் பண்ண முடியல. வெண்டைக்காயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு மாடலாக தான் போகும். இதை வத்தல் கூட போடலாம். இப்போதைக்கு இந்த வெண்டைக்காவை இதில் வச்சுப்போம். கொஞ்சம் காற்றாட இருக்கட்டும் வெண்டைக்காய். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் மட்டும் கழுவிட்டு வரேன். பாத்திரத்தை கழுவிட்டேன்னா கிச்சன் ஒர்க் ஓவர். காலையில் சமையல் பண்ண நல்லா வசதியாக இருக்கும். கிச்சனில் அரிசிலாம் அந்த கீழே தான் வைக்கணுமா, குனிஞ்சி எடுக்கணுமா, தலை வணங்கி எடுக்கணுமா. அரிசியை மேலே வைக்கக்கூடாதான். கீழே சிலிண்டர்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பக்கத்தில் வைக்கணும். என்னன்னாலும் ஆனால் கீழே வைக்கணுமா. நம்ம குனிஞ்சி எடுக்கணும். அந்த மாதிரி அதை டம்ளர்லலாம் அரிசி அளக்கக்கூடாது. அரிசி வந்து ஆழாக்கு கால்படி அதில் தான் அளக்கணும். அப்போ நல்லது. நம்ம வெறும் அழகு போடக்கூடாது, அதில் கொஞ்சம் அரிசி போட்டு வைக்கணும். ஃபுல்லாக நேரம் நிறைய சாஸ்திரம் இருக்குது. இப்போ நான் வந்து ஓரளவு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க. கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வந்து மண் சட்டிலாம் அடுக்கி வச்சுருக்கேன். மாவு இதெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிட்டோன்னா இதில் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது.
கிச்சன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சுத்தமாக நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது.